ஹாய் மக்களே, ப்ளம் கேக்காக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சோக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போடலாம். நாங்கள் இன்றைக்கி என்ன அளவு யூஸ் பண்ணணும்னு ஸ்க்ரீன்லேயே அந்த அளவு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் செரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்பெரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி கிடைக்கும். டூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தொலியை வந்து நம்ம அழகாக சீவி அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸு வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் அடுத்து வந்து கேஷ்யூவும். அடுத்து பார்த்திங்கன்னா போன வருஷமே நம்ம ரெடி பண்ண ஹோம்மேடாக ரெடி பண்ண ரெட் வைன்னு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆரஞ்சு ஜூஸு ரெடி பண்ணி அதை நம்ம ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரம்மு, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ரம்மு ஓல்டு மங்கு ரம்மை நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஷேக் பண்ண பிறகு திரும்ப ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மீதி இருக்க ரம்மை ஊற்றி அப்படியே நம்ம சோக் பண்ண வச்சிடலாம். ப்ளம் கேக்கு ஆஃபர் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் காம்போவும் போட்டிருக்கோம். ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.